ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுடைய 4 ஆண்டுகளுக்கான அந்த ஒரு சாதனை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோமான்னு கேட்டால் கிடையாது. எக்ஸாம் வியூவில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இதில் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும், கோவிட் பெருந்தொற்று அப்படின்றது வந்துட்டு அந்த டைமில் தான் நிறைய ஒரு நிதி நெருக்கடி நம்ம வந்துட்டு சந்தித்தோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கோவிட் பெருந்தொற்றுடைய 3ஆம் அலை இதெல்லாம் வந்துட்டு கேட்க வாய்ப்பு கிடையாது. ஸோ என்ன நடவடிக்கைகள் எடுத்தோம் அப்படின்னு கேட்டால், நிறைய பெட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணோம், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிக்கலாக பார்க்கணுமான்னு கேட்டால் வேண்டாம், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் வாட் ஆர் த திங்ஸ். இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸில் கூட எப்படி சொல்கிறது, what are the actions that have been actively taken by government during the COVID period. ஸோ வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஆன் த ஹோல் கேட்காம, லைக் வந்து மக்களுக்கு என்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க, ஆஃப்டர் கோவிட் ரிக்கவரிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறத விட, தெர் மே பி எ சான்ஸ் தட் கோவிட் டைமில் ஸ்பான்டேனியஸாக அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேண்டமிக் அப்படின்றது, இட்ஸ் நாட் எபிடமிக், இட்ஸ் அ பேண்டமிக். அந்த ஒரு பேண்டமிக்கை வந்துட்டு கடந்து வரதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்றது வந்துட்டு கேட்கலாம். ஸோ வந்து நிறைய இடத்துல ஆக்சிஜன் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுச்சு, நிறைய இடத்துல வந்துட்டு பெட் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சுது. ஸோ எப்படி அவங்க மேனேஜ் பண்ணாங்க, ஹவு தே ஹவ் ஃபேஸ்டு த டிஃபிகல்ட்டிஸு, விச் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஹேஸ் மோர் ஆக்ஷன் இதில் எடுத்திருப்பாங்க. இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில், ஒரு இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றதோடைய பவர் எப்படி இருக்குது அந்த இடத்துல, அந்த டைமில் நம்ம வந்துட்டு என்னதான் ஏஐ, என்னதான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெக்னாலஜிக்கல் ஃபீல்டு இப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தாலும், ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றதோடைய முக்கியமான விஷயம் என்னன்றது இதில் நமக்கு நல்லா வந்துட்டு புரிஞ்சிருக்கும் இந்த ஒரு கோவிட் அந்த சிச்சுவேஷனில், இல்லையா? ஏன்னா டாக்டர்ஸ், ஸ்டாஃப் நர்சஸ், நாட் ஓன்லி டாக்டர்ஸ், நாட் ஓன்லி ஸ்டாஃப் நர்சஸ், தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ கேம் ஃபார்வர்ட் டு டூ த service in voluntary basis, right? So there are more number of things that has been done which cannot be replaceable by machines, right? This is the very significant thing that has happened in COVID. Am I right or not? Yes. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இந்த எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்றத தாண்டி இட் வில் லீட் யூ டு சம், ஓகே இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படின்றது, இட் வில் கிவ் யூ அ லீட், ஓகே? ஸோ அப்படி பார்க்கலாம். ஸோ growth rate ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைந்த மிக உயர்ந்த வளர்ச்சி, இது இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் அடையாத வளர்ச்சி. அதாவது ஒரு 10 ஆண்டுகளில் 9.69% உயர்வு வர்றது, அதாவது எக்கனாமிக் க்ரோத். ஸோ வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு எப்படி இந்த ஒரு ஸ்டாட்டிக்கல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 2020 அந்த கொரோனா டைமில் வந்துட்டு இது வந்துட்டு இது என்னென்னா வந்துட்டு 0.07% அப்படிங்கிறது வந்துட்டு அந்த அளவுக்கு தான் நம்ம வளர்ச்சின்றதை விட இட் ஹாஸ் ஃபேஸ்டு மெனி ரிசெஷன் அண்ட் டிப்ரெஷன், அதுதான் சொல்லணும். ஸோ போஸ்ட் கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 2021-22லலாம் கூட கோவிட் இருந்துச்சு. தெர் இஸ் அ செகண்ட் அண்ட் தேர்ட் வேவ், ரைட்? ஸோ வி ஹேட் 7.89% ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். எப்போது? 2021-22ல். 2022-23ல் 8.13% எக்கனாமிக் க்ரோத் இருந்துச்சு. அண்ட் 8.23% எப்போ வருது அப்படின்னா 2023-24ல் வருது. தென் 2024-25ல் எப்படி இருக்குன்னா 9.69%. இப்போ தான் இது வந்துட்டு கரண்ட் ட்ரெண்டிங்கில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் பிகமிங் அ வெரி இது. ஸோ யூ ஹாவ் டு நோ தட் தமிழ்நாடு ஆஸ் மேக்கிங் அ கான்ஸ்டன்ட் இது. ஸோ இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் முக்கியம். இப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா 9.69. ஸோ திஸ் இஸ் அ டிராஸ்டிக் டெவலப்மெண்ட் ஃப்ரம் தி போஸ்ட் கோவிட். ஸோ என்னெல்லாம் ரீசன் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய க்ரோத், எக்ஸ்போர்ட் க்ரோத் அப்படின்றது பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ சர்வீஸ், ரைட்? எக்ஸ்போர்ட் அப்படின்றது இட்ஸ் அ சர்வீஸ், எஸ்.
ஸோ மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் வேல்யூ அப்படின்றது வந்துட்டு the value is given in billion. ஓகே, ஸோ 2024-25 படி பார்த்தோம் அப்படின்னா it has been 52.07 growth rate of export. இப்படியே கொடுத்துட்டு கேட்பாங்க மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் வேல்யூ இன் பில்லியன், தமிழ்நாடோடைய மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கேட்பாங்க. தட் இஸ் 52.07. ஸோ கோவிட்ல எவ்வளோ இருந்திருக்குது, அப்படியே டபுளுக்கு இதுவாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு மெர்கண்டைஸ் கூட்ஸ் ஓகேங்களா. எலக்ட்ரானிக் கூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது, மின்னணு சாதனம். இது வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்போர்ட் வளர்ச்சி ஆன் த ஹோல் பிக்சரு. பட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரானிக் கூட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் 2025ல் we have been exporting very much higher than any state. இந்த ஒரு ஸ்டாட்டிக் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு is heading towards a very highest இது. ஸோ மேபி 2021ல் வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் அதிகமாக இருந்திருக்கலாம், கர்நாடகா அதிகமாக இருந்திருக்கலாம், தட் இஸ் டியூரிங் த கோவிட். பட் ஆனால் இப்போ 2025ல் பார்த்தோம் அப்படின்னா 14.65 பில்லியன். ஸோ வந்துட்டு த எக்ஸ்போர்ட் வேல்யூ ஆஃப் தமிழ்நாடு டியூரிங் 2025 வந்துட்டு டார்க் ப்ளூவில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ டார்க் ப்ளூ வந்துட்டு இட்ஸ் 2025. சாரி, ஓகே, டார்க் ப்ளூவில் இருக்கிறது வந்துட்டு 2025, அதாவது கரண்ட். ஸோ எப்படி டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிருக்குதுன்றதை பாருங்கள். ஸோ 1.66 இருந்திருக்குது கோவிட் டைமில், தென் இட் இன்க்ரீஸ்டு டு 14.65 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்துட்டு என்னது, நம்மளுடைய எலக்ட்ரானிக் கூட்ஸ். அப்போ இப்படி கேட்பாங்க, எலக்ட்ரானிக் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் க்ரோத்தில் விச் ஸ்டேட் இஸ் ஸ்டாண்டிங் அட் ஃபர்ஸ்ட். ஸோ மேபி தே வில் கிவ் கர்நாடகா, பெங்களூர், anything they will give and confuse. But you have to know that Tamil Nadu is doing a very good justification in this field. Okay, so yes, let's move. ஸோ வேலை வாய்ப்பு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி மற்ற இதெல்லாம் விட வந்துட்டு ரொம்ப ஒரு டிராஸ்டிக்கான டெவலப் இருந்தாலும் இதில் ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு வி ஹவ் மேட். ஸோ வந்துட்டு கோவிட் டைம்லலாம் வி கேன் நாட் இது லைக் எல்லாமே ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. 2.9 எல்லாமே ஓரளவுக்கு தான் இருந்துச்சுன்னா தெர் இஸ் நோ தட் மச் க்ரோத் டியூரிங் த கோவிட் டைம்ஸ். ஓகேங்களா. ஸோ 2.9 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் க்ரோர்ஸ். பட் இப்போ 2024-25 டைமில் பார்த்தோன்னா இட் வாஸ் 3.87 இருக்குது, க்ரோர்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு if you have to see the social indicators, just look at this. Maternal mortality ratio இருக்குது, infant mortality ratio இருக்குது, gross enrollment ratio இருக்குது. ஸோ என்னென்ன ரேஷியோ இருக்குது நமக்கு இங்கே, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ, இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இந்த மூணுத்துலேயுமே தமிழ்நாடு இஸ் மேக்கிங் அ வெரி பிக் ரோல். ஸோ இதில் எப்படி அப்படின்னா 2021, அதாவது நம்ம இதை 21 அப்படி இப்படின்னு சொல்கிறத விட கோவிட் டைம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ அப்படின்னா என்னென்னா 1,00,000 லைவ் பேர்த்ஸில் 1,00,000 பர் 1,00,000 லைவ் பேர்த்தில் வந்துட்டு இது மேபி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு 1,000ன்னு கொடுப்பாங்க. தட்ஸ் நாட் ட்ரூ. 1,00,000 ஆஃப் லைவ் பேர்த்தில் எத்தனை பேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, எத்தனை தாய்மார்கள் பிழைக்கிறாங்க அப்படின்றது இதோடைய கணக்கு. ஸோ அதோடைய ரேட் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90.6. அதாவது இத்தனை பேர் வந்துட்டு இறக்குறாங்க. மார்ட்டாலிட்டின்றது பிழைக்கிறது கிடையாது, இட்ஸ் இறக்குறது. மார்ட்டாலிட்டினா என்னது, ஸோ அது மாதிரி. ஸோ இது கோவிட் டைமில் இப்படி இருக்குது. டிராஸ்டிக்கலாக ஒரு ரெடியூஸ் ஆகி இட் பிகேம் டு 39.6 தான். 1,00,000க்கு இவ்வளோ தான் மார்ட்டாலிட்டி, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்ஸ், ஒரு 1,000 லைவ் பேர்த்ஸ் ஆஃப் இன்ஃபேண்ட்ஸில் எத்தனை குழந்தைகள் இறக்குறாங்கன்றதோடைய ரேஷியோ தான் இந்த இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி. கோவிட் டைமில் இட் வாஸ் 10.4 இருந்திருக்கு.
then it has been reduced to 7.6. ஓகேவா? ஸோ இந்த ரேட் ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்கள், மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி இப்போ எவ்வளோ இருக்குது? 39.6 இருக்குது. இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி எவ்வளோ இருக்குது இப்போது? 7.6. ஓகேங்களா? 7.6. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆக்சுவலி வந்துட்டு இன்க்ரீஸ் தான் ஆகிருக்குது. எவ்வளோ அப்படின்னா 51. இப்போ ப்ரெசண்ட்டாக வந்துட்டு 51.3 வந்துட்டு இருக்குது. 51.3 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 51.3% அப்படின்றது நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனில் எத்தனை பேர் போயிட்டு என்ரோல் ஆகுறாங்க ஃப்ரம் த ஸ்கூல் 12th முடிச்சுட்டு போய் என்ரோல் ஆகுறாங்கன்றது தான் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் எந்த சைடில் இருக்குன்னா இந்த ஸ்டெம் அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ்குள்ளே தான். ஸ்டெம்லேயும் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் இன்ஜினியரிங்கில் தான் நிறைய ஃபோக்கஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு, ஸோ ஹவ் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ வந்துட்டு 39.6க்கு வந்திருக்கு. சைல்டு அதாவது இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேஷியோ 7.6க்கு வந்திருக்கு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 51.3. ஸோ இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் மறக்க மாட்டோம், மேட்டர்னல் மறக்க மாட்டோம், இன்ஃபேண்ட் அப்படின்றது நம்ம மறக்க வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் 7.6. ஓகேங்களா? 7.6. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் பாருங்கள், no major caste or communal clash and disputes. ஸோ தெர் இஸ் நோ, இதெல்லாம் ரொம்ப வந்துட்டு சட்டம் மற்றும் ஒழுங்கு எப்படி இருந்திருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நமக்கு எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கப்படுறது எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு இந்த பாக்ஸ் முக்கியம். பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் பர் லேக் பாப்புலேஷனில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 66.4. இந்தியா வந்துட்டு 66 பெண்களுக்கு எதிரான வயலண்ட் அகெயின்ஸ்ட் விமன் வந்துட்டு 66.4 இருக்குது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறது 3 times லெஸ்ஸர் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்துட்டு 24 தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விகிதம், இட்ஸ் ஜஸ்ட் அ ரேஷியோ. ஓகேங்களா? இது வந்துட்டு என்சிஆர்பி கிரைம் இன் இந்தியா ரிப்போர்ட் படி சொல்கிறாங்க. தென் அவத்தார் அப்படின்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்திய பெருநகரங்களில் வேலைக்கு செல்லும் பெண்களில் மிகவும் உகந்த பாதுகாப்பான நகரம் எதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா சென்னை. எந்த நிறுவனம் இப்படி வேணால் கேட்கலாம், 2 விதமாக இந்த கொஷினை கேட்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்டிடியூஷன் ஆர் கம்பெனி ஆர் சம் இது கொடுத்துட்டு have released a report that the city Chennai is the safest city for living and என்ன சொல்கிறது for job, for education kind of things. இதெல்லாம் ஒரு பாதுகாப்பான நகரம் சென்னை தான் சொன்ன நிறுவனம் எதுன்னு கேட்டாங்கன்னா அவத்தாரோடைய ரிப்போர்ட்டில் எந்த ஒரு நகரத்தை வந்துட்டு சேஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்கன்னு கேட்டால் சென்னை. வைஸ் வர்ஸா ஞாபகம் வச்சுக்கணும். அவத்தார் சென்னை அப்படின்றத. முன்னிலையில் தமிழ்நாடு. ஸோ ஹையஸ்ட் ஜிடிபி க்ரோத் ரேட் நமக்கு தான் இருக்குது, 9.69%. we are in first place. சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் ரிலீஸ்டு பை எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில், தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்மளோட எலக்ட்ரானிக் குட்ஸ் எக்ஸ்போர்ட் வேல்யூ 14.65 பில்லியனாக வந்திருக்குது. ஸோ வி ஹாவ் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ், லெதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஸ்டேட் ரேங்கிங், ஸ்டார்ட் அப் ரேங்கிங் லாஸ்ட் பொசிஷன் வந்துட்டு 2018 இருந்தோம். ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு 2022 வந்திருக்கோம். ஓகேங்களா? எதுலெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. சோஷியல் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸில் நம்ம தான் ஃபஸ்ட்டு, எலக்ட்ரானிக் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நம்ம தான் ஃபஸ்ட்டு, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு, லெதர் அண்ட் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. 2018 ஸ்டார்ட் அப்பில் வி வேர் இன் லாஸ்ட் ரேங்காக, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க்குக்கு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் விமன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு கேட்டாலும் அது என்னது தான், தமிழ்நாடு தான். தென் ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்றதுக்கும் நம்ம தான். லெதர், ஃபுட்வேர், டெக்ஸ்டைல்ஸ் இதிலெல்லாம் தமிழ்நாடு தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அலோபதி கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இந்த கண்ட்ரி. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் அலோபதி டாக்டர்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் அது தமிழ்நாட்டில் தான். ஸோ வந்துட்டு அலோபதி டாக்டர். ஓகேங்களா? 20,416. ஹையஸ்ட் ராம்சார் சைட்ஸும் நம்ம தான் ஃபஸ்ட்டு. உத்தரப்பிரதேஷ் இருந்திருக்கோம்,
இப்போ வந்துட்டு சாரி, அது வந்துட்டு ஜிஐ டேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ வந்துட்டு இப்போது ஸோ வந்து எக்ஸ்போர்ட்டா, சாரி 1 மினிட். ஓகே, ராம்சார் சைட்டில் நம்ம தான் ஹையஸ்ட்டில் இருக்கோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது கோல் 13th கிளைமேட் ஆக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறோம். ஸோ எதுலெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கோம்னு பார்த்தாச்சா? ஃபஸ்ட் பிளேஸ் வந்துட்டு கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அந்த க்ரோத் ரேட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கும். சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டில் தமிழ்நாடு. எலக்ட்ரானிக் குட்ஸு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸில் ஃபஸ்ட் பிளேஸு. லெதர் டெக்ஸ்டைல், ஸ்டார்ட் அப், ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் விமன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், leather and footwear products manufacturing. So 38% of the total production in the country தமிழ்நாட்டில் இருந்து தான் வருதுன்றாங்க. ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் அலோபதி டாக்டர்ஸ் ஸோ தமிழ்நாடு தான். ராம்சர் சைட்டும் நம்ம தான். எஸ்டிஜி டெவலப்மெண்ட் கோலான 13வது கோல், அதில் கிளைமேட் ஆக்ஷன் வரும். அந்த கிளைமேட் ஆக்ஷனில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறதும் தமிழ்நாடு தான். ஸோ முன்னிலையில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா Sustainable Development Goal Index on the whole, 69 products receiving geographical indication. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறது, ஜிஐ டேக்கில் ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு. விண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன், டொமஸ்டிக் டூரிஸ்ட் விசிட்டர்ஸ்லலாம் செகண்ட் பிளேஸில் இருக்கும். தமிழ்நாடோடைய பாவர்ட்டி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1.43%. இந்தியாவோட இது பார்த்தீங்கன்னா 11.28%. ஸோ அதில் 1.4 அதில் இல்லை, பட் ஜஸ்ட் ஹெட் கவுண்ட் ரேஷியோவில் 1.43% வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இவ்வளோ தான். பர் கேபிட்டல் இன்கம் அப்படின்றது வந்துட்டு வி ஆர் ஹேவிங் 1.74 times ஹையர் தேன் தி நேஷ்னல் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ தெர் இஸ் என்ன சொல்கிறது, இந்த ஒரு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ தமிழ்நாடோடைய பாவர்ட்டி ரேட் பார்த்தீங்கன்னா 1.43%. இந்தியா லெவலில் அது 11.28%. பட் பர் கேபிட்டா இன்கம்னு பார்த்தோன்னா 1.74 times ஹையர் தேன் தி நேஷ்னல் ஆவரேஜு. ஸோ பர் கேபிட்டானா அது தனிநபர் வருமானம் 1.74 times வந்துட்டு நேஷ்னல் ஆவரேஜை விட நம்ம வந்து அதிகமாக இருக்கும். தொழில்துறையில் முன்னணி அப்படின்றது இருக்குது இல்லையா? இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் செயல்படும் தொழிற்சாலைகள் நம்ம தான். ஸோ தொழில்துறை இண்டஸ்ட்ரியிலுமே நம்ம தான் முன்னணியில் இருக்கோம். இந்தியாவில் அதிக தொழிற்சாலை பணியாளர்களும் நம்மக்கிட்ட தான். இந்தியாவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் பணியாளர்களில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு. ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு குறிப்பிட்ட பெண்கள் வேலை செய்வாங்க, கரெக்டாக? அந்த பெண்களுடைய இதில் 41% வந்துட்டு தமிழ்நாட்டு பெண்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. ஸோ அப்போ இந்த ஒரு விஷயம், இந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்குள்ளே என்ன ஸ்ட்ரைக் ஆகணும், இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா வாட் வில் பி த ரீசன் பிஹைண்ட் திஸ் அப்படின்னு நமக்கு மெயின்ஸில் கேட்கலாம் இல்லையா? ஸோ எப்படி பெண்கள் அதிகமாக வேலை செய்ய முடியும், வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, there may be a chance that இந்த விடியல் பயணம் திட்டம் ஸோ இந்த விடியல் பயணம் இது வந்துட்டு பேருந்தில் வந்து பெண்களுக்கு வந்துட்டு கட்டணம் இல்லாத ஒரு சலுகை தருது இல்லையா? இப்போ கட்டணம் இல்லாமல் அவங்க வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது தான் இந்த விடியல் பயணம் அப்படின்றது. ஸோ the economic burden on female population of Tamil Nadu is getting less தான் வந்துட்டு ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது there will be more number of working force participation from female section, அப்படி தானே? ஸோ அதனால தான் வந்துட்டு there is a wide increase அப்படின்றது ஒரு ஃபேக்டர் இந்த விடியல் பயணம் அப்படின்றது. இன்னொரு ஃபேக்டர் என்ன சொல்கிறது, இந்த க்ரீச் ஃபெசிலிட்டிஸு, லைக் எப்படி சொல்கிறது, இந்த வேலைக்கு போகிற பெண்களுக்கு குழந்தைகள் இருக்குன்னா அதை வந்துட்டு ஒரு டே க்ரீச் மாதிரி ஒரு இடத்துல ஒரு அரசாங்கம்ன்றதை விட நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் எடுத்து நடத்துகிற அந்த க்ரீச்சில் விட்டு போகிறது மூலயமா அவங்க குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் கிடைக்கிது. ப்ளஸ் அவங்களுமே ஒரு நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது.
வேறு என்ன விஷயம் இதில் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், வேறு என்ன ஸ்கீம் ஒரு வேறு என்ன விஷயம் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோன்னு கேட்டால், தெர் வில் பி சம் யூனோ நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட், நூன் மீல் ஸ்கீம். ஸோ இந்த மீல்ன்றது என்னது, குழந்தைகளுக்கு தான் கொடுக்குறாங்க. இது எப்படி பெண்களுடைய இது, பெண்கள் தான் ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு வேலை சமைக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு குழந்தைகளுக்கு சமைச்சு காலையில் கொடுக்கணுன்ற அந்த ஒரு ஹரிபரியில் தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய அந்த ஒரு மற்ற அந்த வேலைகளுடைய சுமைகளெல்லாம் குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றத அதிகரிக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக பார்க்கப்படுது. ஸோ இது வந்துட்டு முற்றிலுமாக இந்த ஒரு ஸ்கீம்ன்றதை விட நம்ம ஒரு ஹோலிஸ்டிக்காக என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ 1000 ரூபாய் பெண்களுக்கு வந்துட்டு வழங்குறாங்க, அதாவது ஹோம் மேக்கர்ஸ்க்கு இல்லையா. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வழங்குறது வந்துட்டு ஸோ அந்த மாதிரி அந்த 1000 ரூபாய் வழங்குறது மூலிமா பெண்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு அவங்களுடைய பொருளாதார சுமைகள், அவங்களுடைய கணக்கில் அடங்காத அந்த ஒரு பணி, இப்போ ஹோம் மேக்கர் அப்படின்றவங்க அவங்களும் தான் சர்வீஸ் பண்ணுறாங்க, ஃபேமிலிக்கு சர்வீஸ், ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ். அவங்க பண்ணுற அந்த ஒரு சர்வீஸ் நம்மளுடைய எக்கனாமியில் அடங்கிறது இல்லை, கரெக்டாக. ஸோ அதை ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணுற விதமாக வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இன்சென்டிவைஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் ஆல்சோ make them to think about how this economy will be like இண்டிபெண்ட்டாக நம்ம ஒரு இன்கம் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது எவ்வளோ நல்லாயிருக்கும்னு யோசிக்க வைக்குது இல்லையா. ஸோ அதெல்லாமே ஒரு இன்டைரக்ட் ஃபேக்டர்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ இது மாதிரி ஒரு லேமாக எழுதுறதை விட we have to frame it in a structural manner so that we will have a good point. ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதில் growth in number of factories இதெல்லாம் வேண்டாம், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், உலகளாவிய திறன் மையங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இதில் பாருங்கள், தோல் அல்லாத காலணி உற்பத்தியில் முன்னணி மாநிலம், அதாவது லெதர் இல்லாமல் ஒரு ஃபுட்வேர் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் காலனி, அந்த காலனினா அது ஃபுட்வேர், அதில் முன்னணியில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராணிப்பேட்டு, விழுப்புரம், இந்த இடத்துல விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா என்ன சொல்கிறது, லெதர் இல்லாமல் ஃபுட்வேர் செய்யக்கூடிய மாநிலங்களாக தான் இதெல்லாம் பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது அவசியம். ஸோ இதில் பாருங்கள், உலகளாவிய திறன் மையங்கள், குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ், increase in headcount from 2019 to 2024. ஓகேங்களா, இது வந்துட்டு growth percent. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், சென்னையில் வந்துட்டு 94,121. ஸோ எல்லாத்த விட சென்னை தான் லீடிங்கில் இருக்குது. செகண்ட் மும்பை, தேர்டு புனே. இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். 94,121 ஹெட் கவுண்ட் இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்கு, இவ்வளோ இருக்குதுன்ட்டு இல்லை, இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு உலகளாவிய திறன் மையங்கள். ஓகேங்களா. தென் முதலீட்டு சிறப்பம்சங்கள். ஸோ 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக், இது வந்து பார்க்கணுன்ட்டு இல்லை. சிப்காட் தொழிற்பூங்காக்கள் பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா 16,400 ஏக்கர் பரப்பளவுனா ஏரியா. சிப்காட் அப்படின்றது இருக்குது. ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல், அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸ்டேட் வருமா இல்லை ஸ்மால் வருமா என்னன்றது தெரியல. ஸோ இட்ஸ் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். பிஎம் மித்ரா பார்க், லெதர் பார்க், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் இருக்குது. we have future mobility park, furniture park, medical device park, food parks இதெல்லாம் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ ஒரு
பரப்பளவு வெறும் சிப்காட் பார்த்தீங்க அப்படின்னா 16,400 ஏக்கர்ஸ் இருக்குது. தொழிற்பூங்காக்கள் 15,670 பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 14,086 ஏக்கர் நிலம் வந்துட்டு சிப்காட் தொழிற்பூங்காக்கள் அமைப்பதற்கு கையகப்படுத்தப்பட்டுள்ளது. 15,670 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த அரசாணை பெறப்பட்டுள்ளது. 27,343 ஏக்கர் நிலம் கண்டறியப்பட்டு கையகப்படுத்த அரசாணை கோரப்பட்டுள்ளது. டைடல் பூங்கா பட்டாபிராமில் இருக்குது, விழுப்புரமில் இருக்குது டைடல் பார்க்ஸ், திருச்சியில், சேலமில், மதுரை, தஞ்சாவூர் இந்த இடத்துலலாம் டைடல் பார்க் இருக்குது. தொழிலாளர் குடியிருப்பு ஃபாக்ஸ்கான் தொழிலாளர் குடியிருப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. நம்மளுடைய என்னென்ன பாலிசியில் நம்ம வெளியிட்டிருக்கோம், தமிழ்நாடு ஃபின்டெக் பாலிசி, லைஃப் சயின்சஸ் ப்ரமோஷன் பாலிசி, எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி, ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் பாலிசி, aerospace and defense industrial policy, ethanol blending policy, we have semiconductor and advanced electronics policy. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முத்திரை திட்டங்கள், அதாவது எப்படி சொல்கிறது, முத்திரை திட்டங்கள் தான் என்னது, லேண்ட்மார்க் அப்படின்றாங்க பார்த்தீங்களா. ஒரு 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 ப்ராமினண்ட்டாக இருக்கக்கூடியது கலைஞருடைய நூற்றாண்டு நூலகம் மதுரை. ஸோ வந்துட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கேப்பா இருக்குது, சென்னையில் இருக்கா. ஓகே. ஸோ அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் போல் கலைஞருடைய நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது வந்துட்டு எங்கே துவங்கியிருக்காங்கன்னா மதுரையில் துவங்கியிருக்காங்க. ஸோ எது அப்படின்னா இதோடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அப்படின்னா 2.16 லேக் ஸ்கொயர் ஃபீட். 2.16 லேக் ஸ்கொயர் ஃபீட்டு. மொத்தம் 4.30 லட்சம் புக்ஸ் இருக்குது. 6 ஃப்ளோர் இருக்குது. ஆவரேஜாக ஒரு 2,606 பீப்புள் பர் டே வந்துட்டு போகிற அளவுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை தளம் இருக்குப்பா, 8 தளம் இருக்கா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கலைஞருடைய நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம். ஜல்லிக்கட்டு அரங்கமுடைய அதாவது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அப்படின்னா 77,683 ஸ்கொயர் ஃபீட்டு. 4,500 பர்சன்ட் சீட்டிங் கெப்பாசிட்டி அங்கே கேலரியில் இருக்குது. எங்கே வந்துட்டு இது திறந்துருக்குறாங்க, ஜல்லிக்கட்டு அரங்கமும் ஐ திங்க் இதுவும் மதுரையில் தான் திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு 11 நம்பர்ஸ் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஈவெண்ட் இது வரைக்கும் நடந்திருக்கு. 3 லட்சம் விசிட்டர்ஸ் இது வரைக்கும் விசிட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நூற்றாண்டு நூலகம் 2.16 லேக் ஸ்கொயர் ஃபீட்டு. ஜல்லிக்கட்டு அரங்கம் 77,683 ஸ்கொயர் ஃபீட்டு. ஐயன் திருவள்ளுவர் சிலை வந்துட்டு விவேகானந்தர் பாறை, அந்த இணைப்பு கண்ணாடி பாலம், இழைப்பாலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படி சொல்கிறது கண்ணாடி பாலம் அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து கண்ணாடி பாலம் வேறு எங்கே நம்ம வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம்ப்பா, துபாயில் வந்துட்டு அந்த இடம் பேர் ஒரு நல்ல பேர் சொல்லுவாங்க. துபாயில் வந்துட்டு ஒரு நல்ல இடம் ஆக்சுவலி. அது உங்களுக்கு நேம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது எதுவும் சொல்லுவாங்கப்பா. சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதே போல் வந்துட்டு விவேகானந்தர் பாறை இணைப்பு சிலை அதாவது திருவள்ளுவர் சிலை, ஐயன் திருவள்ளுவர் சிலை, அதிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு இணைப்பு கண்ணாடி இழைப்பாலம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. எம்சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதி, காலேஜ் ஹாஸ்டல் வந்துட்டு எம்சி ராஜா அவருடைய பேரில் இது பண்ணியிருப்பாங்க. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. கலைஞர் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர் முட்டுக்காடில் இன்டர்நேஷ்னல் பன்னாட்டு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர் கலைஞருடைய இன்டர்நேஷ்னல் முட்டுக்காடு எங்கே இருக்குது அப்படின்னா சென்னைக்கு வந்துட்டு அவுட் சர்க்கிளில் இருக்கும், ஒரு நியர் டு செங்கல்பட்டுக்கிட்ட இருக்கும். சரிங்களா. தந்தை பெரியார் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் சென்டர் கோயம்புத்தூரில் இருக்குது. பெருந்தலைவர் காமராஜர் லைப்ரரி அண்ட் இன்டெலெக்சுவல் சென்டர் திருச்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பெருந்தலைவர் காமராஜர் லைப்ரரி அண்ட் இன்டெலெக்சுவல் சென்டர் திருச்சி, தந்தை பெரியார் லைப்ரரி அண்ட் ஸோ வந்து கோயம்புத்தூர். இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியார் வந்துட்டு கோயம்புத்தூர், பெரியார் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் சென்டரு.
இதுவே பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்ட்டு சொன்னாங்க. லைப்ரரியன் இன்டலெக்சுவல் சென்டர்னால் அது திருச்சி. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு மீட்கப்பட்ட நிலங்கள், திருக்குட நன்னீராடல், ஸோ இதெல்லாம் கேட்பாங்களான்னா ரொம்ப கம்மி தான், பட் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மொத்தம் எத்தனை பாலங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா, ஸோ மொத்த பாலங்கள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1851 பாலங்கள் இருக்குது. எவ்வளோ மதிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8730.70 கோடி இருக்குது. கொளத்தூர் வில்லிவாக்கம் LC1 ரயில்வே சந்திக்கடவின் குறுக்கே மேம்பாலம். ஓகேங்களா. ஸ்டீஃபன் சாலையில் ஓட்டேரி நல்லா கால்வாயின் குறுக்கே புதியதாக ஒரு பாலம். ஸோ இந்த மாதிரி பாலம் அமைச்சிருக்கிறாங்க. விழுப்புரம் காவணிப்பாக்கம் மலட்டாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம். விழுப்புரம் காவணிப்பாக்கம். பரிக்கல் திருவெண்ணைநல்லூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே சென்னை திருச்சி காட் லைனில் சாலை மேம்பாலம். ஸோ எந்த இடம்னு பார்த்துக்கோங்க. பெரிய குடிநீர் திட்டங்கள் 11,100 கோடி மதிப்பில் 86 புதிய குடிநீர் திட்டம் இருக்குது. நாகப்பட்டினம் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்குது. விருதுநகர் தூத்துக்குடி கூட்டு குடிநீர் திட்டம் கம்பைன்டு ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீம் மாதிரி. மதுரை கூட்டு குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம். ஸோ எந்தெந்த ஊர் பார்த்துக்கோங்க. நாகப்பட்டினம், விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்னை மாநகருக்கு 150 MLD கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். தேனி மாவட்டமில் 250 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர். ஸோ அதெல்லாம் இருக்குது. நாலேஜ் சென்டர் அப்படின்றது இருக்குது. நாலேஜ் சென்டர் அப்படின்னா அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அறிவுசார் மையங்கள் 196 கோடி. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு படிக்கிற ஒரு இடமா வந்துட்டு அமையும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல்லக்கரை அப்படின்ற இடத்துல வந்துட்டு திருச்சியை சேர்ந்த 4 ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டடி சென்டர் அப்படின்ற இடத்துல படித்து நூலகம் மற்றும் ஒரு நாலேஜ் சென்டர் அந்த மாதிரி இருக்குது. அங்கே படித்து அவங்க வந்து தே ஹேவ் கிளியர்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது இல்லையா. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். முதலமைச்சர் படைப்பகம் அப்படின்ட்டுருக்கு. புத்தொழில் முனைவோர், தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள், மாணவர்கள், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு முதல்வர் படைப்பகம் சொல்லிட்டு அனைத்து மாநகராட்சிகளில் ஒரு மையம் தலா 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பகிர்ந்து பணியிட கோவர்க்கிங் ஸ்பேஸ், இணைய வசதி, நூலகம், ஆலோசனை கூடங்கள். ஸோ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு புத்தொழில் முனைகிறவங்க, தகவல் தொழில்நுட்பம், அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாம் உட்காந்து அதில் பெனிஃபிட் பண்ணுறதுக்காக 5 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் அனைத்து மாநகராட்சியிலும் ஒரு மையம் தலா 5 கோடி ரூபாயில். ஓகேங்களா. ஒரு கோவர்க்கிங் வித் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, லைப்ரரியோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு படிக்கிற ஒரு வசதியாக ஒரு இடம் பண்ணி தருவாங்க. கலைஞரின் கனவு இல்லம். ஸோ கலைஞரின் கனவு இல்லம் ரொம்ப முக்கியமானது. 2024 to 25லேருந்து 2030 வரையிலான 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் தான் இலக்கு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 2 லட்சம் வீடுகள் வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 8 லட்சத்தில் 2 லட்சம் இது பண்ணியிருக்காங்க. ஊரக குடியிருப்புகள் 1 லட்சம் வீடுகளில் பழுதுபார்ப்பு பணிகள் நடத்தப்பட்டிருக்கு. வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்றது இருக்குது இல்லையா. ஸோ வட சென்னை வளர்ச்சி திட்டம்னா 6858.06 கோடி ரூபாய் மதிப்பீடு அளவுக்கு வந்துட்டு இந்த முதலீட்டு செஞ்சுருக்காங்க வட சென்னை வளர்ச்சி திட்டங்களுக்கு. ஸ்பாஞ்ச் பார்க் ஃபார் ஃப்ளட் மிட்டிகேஷன் அட் பரப்பன்குளம், கடப்பா ரோடு, இதெல்லாம் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வராங்க. ஃபிஷ் மார்க்கெட் சிந்தாதிரிப்பேட்டில் கொஞ்சம் இது பண்ணுறது, ப்ளே கிரவுண்ட் கண்ணப்பர் திடலில் எடுத்துகிட்டு வர்றது, சுனாமி குவார்ட்டர்ஸ் இடத்துல ரீக்ரியேஷனல் பார்க்கு, மல்டிபர்பஸ் கம்யூனிட்டி ஹால் ராமநாதபுரம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் இது.
ஸோ ஸ்பாஞ்ச் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பெருநகர இதில் வந்துட்டு கொண்டு வராங்க. 88 நீர் உறிஞ்சும் பூங்காக்கள் 15.82 கோடியில் அமைக்கப்படுது. காலநிலை விளக்க பூங்கா அப்படின்றது கிளாம்பாக்கத்தில். எம்எஸ் சுவாமிநாதன் ஈரநிலம் வெட்லேண்ட் சுற்றுச்சூழல் பூங்கா போரூர். கேட்பாங்க, எம்எஸ் சுவாமிநாதன் ஈரநில சுற்றுச்சூழல் பூங்கா எந்த இடத்தில் உள்ளதுன்னு கொடுத்துட்டு கேட்பாங்க. போரூரில் இருக்குது. போரூர் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? எம்எஸ் சுவாமிநாதன் ஈரநில சுற்றுச்சூழல் பூங்கா போரூரில் இருக்குது. தொல்காப்பிய பூங்கா செம்மொழி பூங்கா கோயம்புத்தூரில் இருக்குது ஒன்று. ரைட். கலைஞருடைய நூற்றாண்டு பூங்கா. ஸோ இது புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. செம்மொழி பூங்கா கிட்டே தான் இருக்கும் அது. இது சென்னை தான். கலைஞருடைய நூற்றாண்டு பூங்கா சென்னை. புதிய பேருந்துகள், பழைய பேருந்துகள், அந்த மாதிரி. விளையாட்டு மேம்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிடே 44th ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் அப்படின்ருக்கு. அதில் இந்திய வரலாற்றில் முதலியாக தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட போட்டி இதுதான். இந்திய வரலாறுலேயே முறையாக தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட போட்டி. ஸோ வந்துட்டு இருக்குது. 1654 பிளேயர்ஸ் 186 நாடுகள்லேருந்து கலந்து கொண்டிருந்துருக்காங்க. சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் ரேசிங் இது மாதிரி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா ஃபார் ரேசிங்கு. ஸோ ரேசிங்காக இது பண்ணியிருப்பாங்க. விளையாட்டு மேம்பாடு இதெல்லாமே. ஏஷியன் மென்ஸ் சாம்பியன் ட்ராஃபி. உலகின் முதல் பாலிகிராஸ் பாரிஸ் ஜிடி எக்கோடர்ஃப் செயற்கை இழையில் நடத்தப்பட்டது. ஈகோடர்ஃப் அப்படின்றது. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய நகரங்களில் நடத்தப்பட்டது. கேலோ இந்தியா யூத் கேம் 2023. தமிழ்நாடு 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம் ஆக மொத்தம் 98 பதக்கங்களை பெற்று தேசிய அளவில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. கேலோ இந்தியா பாருங்க, கேலோ இந்தியாவில் வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு 2ஆம் இடம், செகண்ட் பிளேஸில் நம்ம வந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்போது வந்துட்டு எத்தனை பிளேயர்ஸ் அப்படின்னா 5630 பிளேயர்ஸு, 26 டிசிப்ளின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ப்ரிசைஸாக எத்தனை தங்கம் எத்தனை வெள்ளின்னு தேவையில்லை, இருந்தாலும் ஒரு வாட்டி கண்ணில் பார்த்துக்கோங்க. மொத்தம் 98 பதக்கங்கள் கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் சென்னையில் நடந்திருக்கு. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் 4 நகரங்களில் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இதிலெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ. விளையாட்டு மேம்பாட்டு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பு. பொதுத்துறை நிறுவனங்களில் வந்துட்டு பப்ளிக் செக்டார்ஸில் வந்துட்டு 14 அரசு துறையில் 113 விளையாட்டு வீரர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஓகேங்களா? இந்த 113 விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமனம் கிடச்சிருக்கு. அடுத்து வந்துட்டு முதலமைச்சர் கோப்பை போட்டிகள். முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்றவர்கள் வந்துட்டு 2023 6.71 லட்சம், 2024 11.56 லட்சம். சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு. இது என்ன சாம்பியன் ஃபவுண்டேஷன்னா, திறமையுள்ள விளையாட்டு வீராங்கனையரின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்கும் முனைப்புடன் துவங்கப்பட்ட புதிய முயற்சி தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை. ஓகேங்களா? 680 வீராங்கனைகள் 17 கோடி அளவிற்கு பயன்பெற்றுள்ளனர். இந்த அறக்கட்டளையின் மூலம் பயன்பெற்றவர்கள் இதுவரை பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் 124 பதக்கங்களை வென்றுள்ளனர். இதுதான் முக்கியமான விஷயம். தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் விளையாட்டு மேம்பாடு பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரே ஒரு நிமிஷம். ஸோ கைஸ், பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் பொறுத்துக்கோங்க. ஸோ நம்ம குயிக்காக இதை முடிச்சிடலாம். விளையாட்டு மேம்பாடு அதை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 4 ஆண்டுகளில் 76 முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கங்கள் அறிவிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றது. ஓகேங்களா? ஓகே. 2021 முதல் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வென்ற 4617 வீரர்களுக்கு 152.52 கோடி உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. ஓகேங்களா? கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள். கலைஞர் என்ன சொல்கிறது, விளையாட்டு உபகரணங்கள், ஸ்போர்ட்ஸ் கிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்துட்டு அடங்கிய தொகுப்பு 33 இது இருக்குது. அதில் அடங்கிய தொகுப்பு வந்துட்டு
12,618 கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்துட்டு கலைஞருடைய ஸ்போர்ட்ஸ் கிஃப்ட் அப்படின்றது இருக்குது. பெஸ்ட் ஸ்டேட் பர்ஃபார்மிங் ஸ்போர்ட்ஸ் சிஐஏ அவார்டு வாங்கியிருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆசஸ் அவார்ட் 2023 வாங்கியிருக்கோம். FICCI அவார்ட் 2024. தென் வந்துட்டு ஜெம் அவார்ட்ஸ் பெஸ்ட் ஸ்டேட் கான்ட்ரிபியூஷன் டு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. கல்வி ரொம்ப முக்கியமானது. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் 34,987 தொடக்க பள்ளிகளில் வந்துட்டு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம். சரிங்களா. காலை உணவு திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்குது. வெறும் காலை உணவான்னு கேட்டால் இல்லை, இட்ஸ் அ நியூட்ரிஷியஸ் மீல், நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ வந்துட்டு நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலு இப்போ எக்ஸ்டெண்டடாக வந்துட்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் கொண்டு வந்திருக்காங்க. பயன்பெற்ற மாணவர்கள் 17.53 லட்சம். கிராம ஊராட்சிகள் மற்றும் மலைப்பகுதிகளில் பெண்கள் சுய உதவிக்குழு, மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் ஒருங்கிணைந்த சமையற்கூடம் இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. பெண்கள் சுய உதவிக்குழு இதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்றதும் சொல்லியிருக்காங்க. மாநில திட்டக்குழு ஆய்வறிக்கை, ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ஆய்வறிக்கை என்ன அப்படின்னா, வருகை வந்துட்டு அதாவது இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கு அப்புறம் வந்துட்டு குழந்தைகளுடைய அந்த ஒரு வருகை பதிவு வந்துட்டு 92.1% அதிகரிச்சிருக்குது. நேரத்திற்கு வருகை புரிவது பார்த்திங்கன்னா டைமுக்கு வர்றது வந்துட்டு 98.4% அதிகரிப்பு. ஸோ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது குழந்தைங்க வந்துட்டு ஏர்லியாகவே வருவாங்க. ஸோ தேர் வில் பி மோர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி எஜுகேஷன்ஸ். ஸோ இன் பேக் இட் வில் ஹெல்ப் அஸ். எதில் வந்துட்டு நமக்கு இது பண்ணோன்னா ஆப்வியஸ்லி நல்ல ஒரு எஜுகேஷன் அப்படின்ற அந்த ஒரு செக்டாரில் தமிழ்நாடு சிறந்து விளங்குறதுக்கு இது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் இல்லையா. ஸோ த யூத் ஃபோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பாப்புலேஷனை நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்கு என்னதான் வந்து இது பண்ண முடியும், டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியும் இல்லையா. மாதிரி பள்ளிகள், மாடல் ஸ்கூல்ஸு 38 பள்ளிகளில் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. மாடல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 38 பள்ளிகள் வந்துட்டு மாடல் ஸ்கூல்ஸு. 10,593 மாணவர்கள், 327 கோடி மதிப்பீடு. கடந்த 4 ஆண்டுகளில் 977 மாணவர்களுக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் வந்துட்டு இடம் கிடைத்தது அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த மாடல் ஸ்கூல்ஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, நிறைய வந்துட்டு ஒரு இன் பார் வித் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், ஒரு கான்வென்ட், ப்ரைவேட் அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டி, ஒரு டிஜிட்டல் போர்ட் ஃபெசிலிட்டி, ஸோ இதில் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் பீப்புள்ஸ்க்கும் கிடைக்கணும், சில்ட்ரனுக்கும் கிடைக்கணுன்றதுனால அதுதான் இந்த மாடல் ஸ்கூல் ஸ்கீமோடைய மாதிரி பள்ளிகளுடைய நோக்கம். அது மூலிமா என்னென்னலாம் நம்ம வந்துட்டு இது பண்ணியிருக்கோன்னா 10,593 மாணவர்கள் மதிப்பு இது இப்போ என்ன சொல்கிறது இதில் அவங்க வந்துட்டு பலன் பெற்றிருக்காங்க. 38 பள்ளிகளில் வந்துட்டு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. 327 கோடி மதிப்பீடு. ஸோ வந்துட்டு 977 மாணவர்களுக்கு முதன்மை ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு முதன்மையான கல்லூரியில் இடம் கிடைக்குதுன்றது இட்ஸ் வெரி குட் இது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்கப்படுது. ஹைடெக் லேப்ஸு, ஸ்மார்ட் கிளாஸ் இதெல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க. உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் எத்தனை, இதெல்லாமே நம்ம டேட்டாவாக பார்க்கறது நாட் நீடட். கொஞ்சம் எது அதிகமாக இருக்க பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கு கை கணினிகள் நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு திறன் மிகு வகுப்பறைகள் வந்துட்டு ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், ரிசர்ச் சென்டர் மாதிரி. ஸோ வந்துட்டு ஹைடெக் லேப்ஸு, ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா. இல்லம் தேடி கல்வி அப்படின்றது முக்கியமானது. இல்லம் தேடி கல்வி எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த இல்லம் தேடி கல்வி அப்படின்றது வந்துட்டு கொரோனா காலகட்டத்தில் நிறைய மாணவர்கள் வந்துட்டு பள்ளி கல்வி அதெல்லாம் வந்துட்டு வராமல் வந்து பாதியிலே அவங்களுடைய கல்வி தடைப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க எல்லாரும் வரணும், அவங்க எல்லாரும் பயன்பெறணுன்றதுக்காக கோவிட் பெருந்தொற்றால் 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களிடம் ஏற்பட்ட கற்றல் அந்த
ஸோ காய்ஸ், இல்லம் தேடி கல்வி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இல்லம் தேடி கல்வி பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுடைய கற்றல் குறைபாடு, அந்த எஜுகேஷன் கேப் ஃபில் பண்ணுறதுக்காக 48,030 இல்லம் தேடி கல்வி மையங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ தன்னார்வலர்கள், இது வெறும் எஜுகேஷன் கேப்பை மட்டும் வந்துட்டு பில்ட் பண்ணுறது இல்லாமல் வாலண்டியர்ஸ் யாராச்சும் வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் ஊக்கத்தொகையாக வழங்கி அவங்கள வந்துட்டு போயிட்டு இப்போ வாலண்டியர்ஸ் மூலயமா அந்த ஒரு எஜுகேஷன் கேப்பை ஃபில் பண்ணுறது மூலிமா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிறு தொகையில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே சமயம் வந்து மாணவர்களுக்கு கல்வி கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லம் தேடி கல்வி அப்படின்ற கைபேசி செயலி மூலம் மாணவர்களுடைய கற்றல் நிலை வந்துட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றது சொல்லப்படுது. ஓகேங்களா? பன்னாட்டு புத்தக திருவிழா, இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அப்படின்ருக்கு. 24 நாடுகள், 365 புரிந்துணர்வுகள். ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர்ஸ் அப்படின்றது ஏறிக்கிட்டே போகுது. 2023 வந்துட்டு 24 நாடுகள் சம்மந்தப்பட்டது தான் இருக்குது. பட் ஆனால் 25 பார்த்திங்கன்னா 64 நாடுகள் சம்மந்தப்பட்டது இருக்குது. ஓகேங்களா? நான் முதல்வன் அப்படின்றது இருக்குது. உலகை வெல்லும் இளைய தமிழகம். ஸோ நான் முதல்வன் என்ன அப்படின்னா, பேசிக்காக வந்து ஒரு ஒரு இளைஞர்கள் அப்படின்ற ஒரு இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு திறன் மேம்பாடு பண்ணி, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்களுடைய வேலைவாய்ப்பு சதவிகிதத்தை உயர்த்துறது, அது மாதிரி வச்சுக்கலாம். என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பார்ப்போம். 353 பொறியியல் கல்லூரிகள், 827 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஸோ இந்த நான் முதல்வன் கீழே வருது. 459 பாலிடெக்னிக் கல்லூரி, 412 தொழில் பயிற்சி நிலையங்கள், சுமார் 1,00,000 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இந்த நான் முதல்வன் ஸ்கீம் கீழே. சுமார் 41,00,000 திறன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ கடந்த 2 ஆண்டுகளில் வந்துட்டு வேலைவாய்ப்பு எத்தனை பேர் பெற்றிருக்காங்கன்னா 2,52,429 பேர் வேலைவாய்ப்பு. ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் 3 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் 31 லட்சம் வரை பெற்றிருக்காங்க. இது ஒரு மாணவி அவங்களுடைய அந்த டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு தேவையில்லை. ஸோ உயர்வுக்கு படி அப்படின்ற மாதிரி 2023 to 24 62,039 பேர் இதில் பயன்பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இதில் என்ன விஷயங்கள்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு கேட்டால், டேட்டா அனலிட்டிக்ஸ், ஜென்ரேட்டிவ் ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரிக் வெஹிக்கல் டெக்னாலஜி, ரொபாட்டிக்ஸு, இண்டஸ்ட்ரியல் மெட்டாவர்ஸ் யூஸிங் ஏஆர் அண்ட் விஆர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகளுக்கான பிரிவில் வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் 1000 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு முதல்நிலை தேர்வுக்கு, அதாவது ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு தயாராவதற்கு 10 மாதம் வந்துட்டு மாதந்தோறும் 7,500 ரூபாய் கொடுப்பாங்க. முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வந்துட்டு 25,000 ஊக்கத்தொகையாக கொடுப்பாங்க. நேர்முக தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் வந்துட்டு ஊக்கத்தொகையாக கொடுக்கறது வந்துட்டு தமிழ்நாடுடைய நான் முதல்வனுடைய இந்த ஸ்கீம். இது 2023 to 24 ஆண்டு தேர்ச்சி பெற்ற 47 நபர்களில் 39 நபர்கள் வந்துட்டு நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவங்க தான் வந்துட்டு இதில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த போன ஆண்டு 24 to 25 ஆண்டில் வந்துட்டு 57 பேர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. அதில் 50 பேர் வந்துட்டு நான் முதல்வன் திட்டத்துக்கு வந்துட்டு பயிற்சி பெற்றவர்கள்னு குறிப்பிடப்படுது. சரிங்களா? ஸோ வந்துட்டு பார்ப்போம். புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் அப்படின்றது வந்துட்டு அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் எல்லாருக்குமே, அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் படித்த 6லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு உயர்கல்வி முடிக்கும் வரை, அதாவது கிராஜுவேஷன் முடிக்கும் வரை 1000 ரூபாய் மாதந்தோறும் நிதியுதவி வந்துட்டு வழங்குவாங்க. அதுதான் புதுமை பெண். இது வந்துட்டு தமிழ் புதல்வன் ஆண்கள் அப்படின்ற போது தமிழ் புதல்வன் 6லேருந்து 12ஆம் வகுப்பு அரசு பள்ளியிலே, அரசு உதவி பெறும் பள்ளி அப்படின்னா தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். இவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதி உதவி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள், இண்டஸ்ட்ரி 4.0 ஸ்டாண்டர்ட், 71 அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் 2023 ஆண்டில் 2,877.43 கோடி செலவில் தொழில் இண்டஸ்ட்ரி 4.0 தொழில்நுட்ப மையங்கள் மேம்படுத்தப்பட்டு கூடுதலாக 5,140 இருக்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளன.
இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 90லேருந்து 132. நம்பர் ஆஃப் சீட்ஸ் அது வந்துட்டு 2021 26,512, 2025 36,092 இருக்கு. மகளிர் உரிமை பொறுத்த வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சுமார் 1.14 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கப்படும். சரிங்களா? எல்லா குடும்ப தலைவிகளுக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்கும். ஒரு ஆண்டு வருமானம் இவ்வளவு குறைவாக இருந்தால் எலிஜிபிள், அந்த மாதிரி. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு இது கொடுக்குறாங்க. விடியல் பயணம் திட்டம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஏன் பெண்கள் வந்துட்டு நிறைய இந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு அதுதான். மாநில திட்டக்குழுவுடைய ஆய்வறிக்கையில் சராசரியாக ஒவ்வொரு பெண் பயணியும் மாதத்திற்கு 888 ரூபாய் சேமிக்கிறார்கள். மளிகை சாமான்கள், காய்கறிகள், குழந்தைகளின் கல்வி செலவு, எரிவாயு சிலிண்டர், மருத்துவ செலவு, இதெல்லாம் அவங்க பார்க்கலாம் இல்லையா? தோழி தங்கும் விடுதிகள். தோழி தங்கும் விடுதிகள் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபீமேல் அப்படின்றவங்களுக்கான ஒரு தங்கும் விடுதி. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன் வந்துட்டு ஃபீமேலோடைய பார்ட்டிசிபேஷன் வந்துட்டு தொழில் அந்த மாதிரி இடத்துல தமிழ்நாட்டில் அதிக பார்ட்டிசிபேஷன் இருக்குது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் காரணமாக இருக்காது. நிறைய அம்ப்ரெல்லா மாதிரி நிறைய ஸ்கீம் வந்துட்டு அந்த ஒரு பர்பஸ்க்கு காரணமாக இருக்கும். அதில் இதுவும் ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். ஸோ தோழி தங்கும் விடுதிகள் 13 தோழி விடுதிகள் 1303 படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. மேலும் 14 இடங்களில் விடுதிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. தண்ணீர் வசதி, ஆரோக்கியமான உணவு, சிசிடிவி எல்லாமே இருக்குது. பகல் நேர குழந்தைகள் பராமரிப்பு. ஸோ இது யாரோடைய அசிஸ்டன்ஸில் பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு பேங்க் குரூப்பு. எந்தெந்த இடம்? கூடுவாஞ்சேரி, தாம்பரம், திருச்சி, அடையாறு, விழுப்புரம், வேலூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், பெரம்பலூர், சேலம், கோயம்புத்தூர், அயனம்பாக்கம், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்திருக்கு. சுய உதவிக்குழு வங்கி கடன் இணைப்பு. ஸோ சுய உதவிக்குழு வங்கி கடன் இணைப்பு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற டேட்டா அவ்வளோவா தேவை கிடையாது. ஸோ அடுத்து போயிடலாம். சுகாதாரம் அப்படின்றது கீழே மக்களை தேடி மருத்துவம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னலாம் இதில் அடங்குதுன்னா நோய் தடுப்பு சிகிச்சை. ஸோ தொற்று அல்லாத நோய் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அதுக்கான இதெல்லாம் நேர்லேயே போயிட்டு அதாவது எந்தெந்த இடங்களில் வந்துட்டு வயதானவர்கள் இல்லை அதாவது குழந்தைகள் அவங்களால ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு சர்வீஸ் எடுக்க முடியாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி பண்ணக்கூடியதாக இருக்குது. மருந்து விநியோகம், வீடு நாடி சென்று பரிசோதனை மற்றும் தொடர் சிகிச்சை பண்ணி கொடுப்பாங்க. ஐநாவின் யூஎன் இன்டெலிஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் 2024 விருது பெற்றிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு. ஓகேங்களா? இதில் மொத்தம் 2.24 கோடி மொத்த பயனாளிகள் இருக்காங்க. 1.13 கோடி உயர் ரத்த அழுத்தம் அதில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீரிழிவு நோய்னா டயபெட்டிக்ஸ் 54.19. இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேபிளான டேட்டா கிடையாது, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. பாலியேட்டிவ் கேர், நோய் ஆதரவு, ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 மணி நேரம். ஸோ இது என்னென்னா சாலை விபத்து நடந்து காயமடைந்தவர்களுடைய அவங்க ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ் அதாவது 2 டேஸை வந்துட்டு கோல்டன் ஹவர்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. கோல்டன் ஹவர்ஸ் அதாவது அது ரொம்ப ஒரு பொன்னான நேரம். அந்த இதில் வந்துட்டு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றது. ஸோ 48 மணி நேரம் வரை கட்டணம் இல்லாத சிகிச்சை கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. 723 மருத்துவமனைகள், 473 அரசு மற்றும் 250 தனியார் மருத்துவமனையில் முதல் 48 மணி நேரம் வந்துட்டு என்னது கட்டணம் இல்லாத சிகிச்சை கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்துட்டு 318 கோடி செலவில் 3,57,137 பயனாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்துருக்குறாங்க. சரியா? அடுத்து முதல்வர் மருந்தகம் அப்படின்னு
அப்படின்றது இருக்குது. இது வந்துட்டு சென்டர் லெவலில் வந்துட்டு பிரதான் மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு. ஸோ முதல்வர் மருந்தகம் அப்படின்ட்டு இருக்குது. முதல்வர் மருந்தகம் வந்துட்டு குறைந்த விலையில் மெடிசன்ஸ் மற்றும் பிற மருந்துகள், ஜெனரிக் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதே போல் வந்துட்டு சென்டர் லெவலில் வந்துட்டு பிரதான் மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அங்கங்கே பிரதமரின் மருந்தகம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகம் இருக்குன்றாங்க. இத்தொழில் முனைவோர்களுக்கு ரூபாய் 3 லட்சம் அரசு மானியம். இந்த மருந்தகம், முதல்வர் மருந்தகம் அப்படின்ற செட்டப் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 3 லட்சம் அரசு மானியம் வழங்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் வந்துட்டு விளிம்பு நிலை மக்கள் நலன், அதாவது டவுன் ரோடன் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்புகள் அப்படின்றது அவங்களுக்கான குடியிருப்புகள் கடந்த 4 ஆண்டுகளில் வந்துட்டு 6474 வீடு. கல்வி தேர்ச்சி விகிதம் அதாவது இந்த ஆதி திராவிட ட்ரைபல் அவங்களுடைய தேர்ச்சி விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 2023-24 92% ஆகிருக்கு. 12th பார்த்தீங்கன்னா 96%. எப்படி டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், ப்ரீவியஸ் டேட்டாவுக்கும் இந்த டேட்டாவுக்கும். 78லேருந்து 92%, 12th பார்த்தீங்கன்னா 84லேருந்து 96% ஆகிருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள் 2024, ஸோ சாரி ஃபார் தி எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ ஒரு இந்தியன் ஹோம் அப்படின்னாலே டிப்பிக்கலாக வந்துட்டு நம்மளால் எந்த ஒரு விஷயமும் நம்மளால் கான்சன்ட்ரேட்டடுன்றதை விட வி கே நாட் பி லைக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு இதுவான ஒரு லெக்சரை நம்மளால் கொடுக்க முடியாது இல்லையா. பர்ஃபெக்டாக ஒரு அஃபிஷியல் கைண்ட் ஆஃப் திங் அந்த மாதிரி நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ பிகாஸ் நானுமே வீட்டில் இருந்து தான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நானும் உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட்டு தான், நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் ப்ரிப்பேர் டுகெதர் அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ லெட் மீ கண்டினியூ. ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இதில் பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடையாது. ரோஹிணி இலுப்பூர்லேருந்தோ சுகன்யா அப்படின்றவங்க வந்துட்டு கரியக்கோவில் அப்படின்ற இடத்துலேருந்து என்ஐடி, திருச்சியில் என்ஐடி இருக்குது இல்லையா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கே வந்துட்டு சீட் பெற்ற முதல் பழங்குடியின மாணவிகள் அப்படின்ற அந்த ஒரு பெருமை வந்துட்டு இவங்களுக்கு இருக்குது. ஸோ வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம். ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்ற பழங்குடி மாணவிகள் வந்துட்டு ரோஹிணி, சுகன்யா ஸோ சாதனை படைச்சிருக்கிறாங்க. உண்மையிலே வியப்புக்குரிய ஒரு விஷயம் இதெல்லாம். அடிப்படை வசதினா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம்னா என்னது, பழங்குடியினர்களுக்கு செய்யக்கூடியது தான். ஸோ அயோத்திதாசர், இது ஏன் வந்துட்டு இப்படி இருக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஓகே, குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் 3658 பணிகள் வந்துட்டு ரூபாய் 433 கோடி மதிப்பீடு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்துட்டு ஸோ இது குடியிருப்பு மேம்பாடு திட்டம் அப்படின்றது என்னென்னா, ஒரு வீடு ஏதாவது இதுவாக இருந்தால் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்க இடத்துல. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லைன்னா அது சீவேஜு, ரோட்ஸு, அவங்களுக்கான இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸு, ஸோ ஹாஸ்பிட்டல்ஸு, ஸோ இதெல்லாம் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த அடிப்படை வசதி கீழே வருது. வெறும் குடியிருப்பு மேம்பாடுனா வெறும் வீடு அந்த மாதிரி நினச்சிக்க போகிறீங்க. ஸோ தொல்குடி மேம்பாட்டு திட்டம், தொல்குடினா என்னது, இவங்கள தான் ஆதி திராவிடர் அவங்கள தான் சொல்கிறாங்க. ஆண்டுக்கு வந்துட்டு 225 கோடி செலவிடுறாங்க. வீடு ப்ளஸ் அடிப்படை வசதி, அதுக்கு வந்துட்டு 40 கோடி வீடுகளுக்கும், அடிப்படை வசதிக்கு 62 கோடிக்கும், சாலைகளுக்கு 51 கோடி. நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே வரும்ன்ட்டு. சுகாதாரம், அவங்களுடைய ஹெல்த் கேர் அந்த மாதிரி விஷயத்துக்கு ஸோ 8 கோடி. அடுத்து வந்துட்டு செவிலியர் படிப்புக்கான உதவித்தொகை வந்துட்டு 70 லட்சம் கொடுக்குறாங்க. தென் வந்து கல்வி பணி, இந்த ஃபேக்ட் தேவையில்லை. தொல்குடி புத்தாய்வு திட்டத்துக்கு 1.15 கோடி கொடுத்து உதவுறாங்க. தொழில் முனைவோர் திட்டம், ஆதி திராவிடர் அவங்களுக்கான தொழில் முனைவோர் திட்டத்தில் என்ன திட்டம் இருக்குன்னா, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம்.
சாரி. ஸோ ஜஸ்ட் நம்பர்ஸ்லாம் எழுதுதான் சும்மா செக் பண்ணேன். ஓகே, தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்றது அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் 290 கோடி மானியத்துடன் கூடிய 536 கோடி கடன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து அந்த விளிம்பு நிலையில் இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸ், பழங்குடியின மக்கள், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தொழில் முனையணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 290 கோடி சப்சிடியாக 531 கோடி கடனாக கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. 3166 பயனாளிகள், அதில் 25.4% மகளிர். எதில்? அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்குது. துப்புரவு பணியாளர் மறுவாழ்விற்கு வந்துட்டு 177 நபர்களுக்கு கழிவுநீர் உறிஞ்சும் மற்றும் அகற்றும் ஊர்தி வாங்கிட 52 கோடி மானியம். ஸோ வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து மனிதன் ஹியூமன் சீவேஜ் அப்படின்றது வந்துட்டு மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கிறது ஒரு குற்றம். ஸோ மனிதன் அவனே இறங்கி ஏதாச்சும் இது பண்ணுறான் அப்படின்னும் போது அது வந்து தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுது. சரிங்களா? அப்படி அவன் பண்ணும்பொழுது வந்துட்டு ஹி வில் பி, அது யார் அந்த பண்ணுற பர்சனாக இருக்கட்டும், அந்த பர்சனை வேலை வாங்குறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக கைது செய்யப்படுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும்னா தே நீட் சம் என்ன சொல்கிறது, ஒரு இதுதான் கழிவுநீர் உறிஞ்சும் மற்றும் அகற்றும் ஊர்தி. ஸோ தே நீட் சம் டெக்னாலஜிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்குது. சிஎம் அரைஸ் திட்டம். அரைஸ் அப்படின்றது கடந்த 2 ஆண்டுகளில் 468 பயனாளிகளுக்கு கால்நடை வளர்ப்பு இயந்திரங்கள், சில்லறை விற்பனை, சேவை வர்த்தகம், வாகனம் வாங்கிட ரூபாய் 90 கோடி மானியம் வழங்கப்பட்டிருக்குது. சரிங்களா? இந்த சிஎம் அரைஸ் திட்டமும் வந்துட்டு இந்த ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்த அவங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு திட்டமாக தான் பார்க்கப்படுது. சரிங்களா? கலைஞருடைய கைவினை திட்டம். கைவினை அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்குற ஒரு கடன் திட்டம் மாதிரி. சரிங்களா? தூய்மை பணியாளர் நல வாரியம் அமைச்சிருக்கிறாங்க. ஆயிரம் வீடுகள் அவங்களுக்கு இருக்குது. தூய்மை பணியாளர்களுக்கு 1000 வீடுகள், 16.91 கோடி மதிப்பீடு. 959 பயனாளிகளுக்கு வந்துட்டு 4.79 கோடி கடன் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் இந்த தாயுமானவர் திட்டம். In the next 2 years, this government will launch the final assault on poverty, rescuing around 5 lakh of the poorest families from poverty by providing all the necessary government assistance in an integrated manner. ஓகேங்களா? என்னென்னலாம் வரும் தாயுமானவர்னா, ஏழை மக்களை வந்துட்டு மீட்டெடுக்கிறது, பாவர்ட்டியே இல்லாமல் ஒரு தமிழ்நாடை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ வீட்டு வசதி, அடிப்படை வசதி, அது மட்டுமின்றி கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் போன்ற அனைத்து உதவிகளும் செய்யப்படும். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம் செயல்படுது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம் 2024. என்னென்னலாம் இதில் நமக்கு வரும் அப்படின்னா, ஃபுட் ரேஷன் நம்ம வாங்குகிறோம் ஆல்ரெடி, ஹவுஸ் சைட்டுக்கு பட்டா கொடுக்கறது, கான்க்ரீட் ஹவுஸ் டெனமெண்ட்ஸ், அந்த வீடுகள் கட்டித்தரது. ஸோ இதுக்கு முன்னாடி கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அதுவே பார்த்துருப்போம் இல்லையா, 8 லட்சம் வீடுகள் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி லைவ்லிஹுட் சப்போர்ட், வாழ்வாதார உதவி, எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ ஸ்கில்லிங், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பயிற்சி மூலமாக, அவங்களுடைய திறன் மேம்பாட்டு மூலமாக தொழிலுக்கு வழிவகுக்கிறது. மெம்பர்ஷிப் டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, ஆக்சஸ் டு ஹெல்த் அண்ட் மொபிலிட்டி சப்போர்ட்டு, சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன். ஸோ இதன் மூலயமா வந்துட்டு கொடுக்கறது. சிறுபான்மையினர் நலன். தாயுமானவர் அவ்வளோதானான்னு கேட்டால் அவ்வளோதான். சிறுபான்மையினர்னால் என்னது? மைனாரிட்டிஸுடைய நலனுக்கு அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள் அங்கீகாரம் அளிக்கும் நடைமுறை வந்துட்டு எளிமையாக்கப்பட்டிருக்குது. கல்ச்சுரல் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிக்கலில் சொல்லுது? எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 30,
ஆர்டிக்கல் 29. ஸோ இந்த 2 ஆர்டிக்கலை செயல்படுத்தும் விதமாக நமக்கு என்னது நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது, கல்வி நிறுவனங்கள் அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கணும்னா அதோடைய ப்ரொசீஜரெல்லாம் எளிமையாக்கியிருக்காங்க. பெண் குழந்தைகளுடைய இடைநிற்றலை குறைக்கிறதுக்காக சிறுபான்மை மாணவியருக்கு வந்துட்டு 6.26 கோடி ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எத்தனை பேருக்கு? 97,893. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் முஸ்லிம் மாணவியர்களுக்கு 12.17 கோடி செலவில் கல்வி உதவித்தொகை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம். மாற்றுத்திறனாளிகள் நலம், ரெட்ரோஃபிட்டட் பெட்ரோல் ஸ்கூட்டர், ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனம், நியமன முறையில் உறுப்பினராக வகை செய்யும், அதாவது உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் வந்துட்டு நியமன முறையில் அப்பாயின்மெண்ட் பேசிஸில், நாட் சம் எக்ஸாம் இல்லாமல் நியமன முறையில் உறுப்பினராக வகை செய்யும் அரசு திருத்தச் சட்டம். ரைட்ஸ் 10 கோட்டா அளவிலான சேவை மையங்கள், ரைட்ஸ் அப்படின்றது 10 கோட்ட அளவிலான மையங்கள், வட்டார அளவிலான 38 ஒருங்கிணைந்த சேவை மையங்கள், சர்வீஸ் சென்டர்ஸ் இவங்களுக்காக. 5 மாவட்டத்தில் 12 விடுதிகள் ஊர்திகள் இருக்குது. ஸோ வந்து அதாவது ஹேண்டிகேப்டாக இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஒரு திட்டம். உழவர் நலன், மீனவர் நலன் மற்றும் பால்வளம். ஸோ 5 தனி நிதிநிலை அறிக்கைகள் அப்படின்றது பார்க்கப்படுது. எவ்வளோ கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க, சராசரி வேளாண் வளர்ச்சியோடைய, இது ரொம்ப முக்கியமான டேட்டா பாருங்கள். 2021 அதை விட 2012 to 13 22 to 21 வந்துட்டு 1.36% சராசரி வேளாண் வளர்ச்சி அதிகரிச்சிருக்குதுன்றாங்க. இதுவே இந்த 21-22 23-24 பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக 5.66% வேளாண் அதிகரிச்சிருக்குது. அகில இந்திய அளவில் பயிர் உற்பத்தியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எந்த இதில் ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம எதெல்லாம் உற்பத்தி செய்கிறோன்னா கேழ்வரகு, கொய்யா தமிழ்நாடு. செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு வந்துட்டு எந்தெந்த பயிர்லலாம் இருக்குன்னா மக்காச்சோளம், கரும்பு, புளி, மரவள்ளி, மல்லிகை, எண்ணெய் வித்துனா ஆயில் சீட்ஸ் இல்லையா. இதுக்கு முன்னாடி டேட்டாவில் நம்ம கரும்பெல்லாம் என்ன பார்த்துருப்போம், 4th பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள் 2வது இடம். 3வது வந்துட்டு வேர்க்கடலை, தென்னை. சரிங்களா? இதெல்லாம் தான் முக்கியமானது. இந்த டேட்டா பேசிஸில் தான் கேட்பாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னா இதை வச்சு அப்டேட் ஆகிக்கோங்க. ஸோ இன்னொரு வாட்டி நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிளேஸில் கேழ்வரகு, கொய்யா இருக்குது. செகண்ட் பிளேஸில் வந்துட்டு மக்காச்சோளம் இருக்குது, கரும்பு இருக்குது, புளி இருக்குது, மரவள்ளி கிழங்கு, மல்லிகை, எண்ணெய் வித்துக்கள். சரிங்களா? வேர்க்கடலையும் தென்னையும் 3rd பிளேஸில் இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேளாண் வளர்ச்சி. மொத்த பரப்பு வந்துட்டு மொத்த பாசனம் இரிகேட்டட் லேண்ட் மொத்தம் எவ்வளோனா 38.33 lakh ஹெக்டேரு. அதில் வந்துட்டு 5427 கிலோமீட்டர் நிலத்திற்கு சிடி பிரிவு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு இருக்குது. 2.10 lakh விவசாயிகள் வந்துட்டு இதில் பயன்பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 8509 சிறுபாசன குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்குது. புதிய பண்ணை குட்டைகள் வந்துட்டு இருக்குது. 2474 ஆழ்துளை குழாய் கிணறுகள். ஸோ இது எல்லாமே இரிகேஷன். இந்த ஒரு வளர்ச்சினால தான் நமக்கு என்னது 5 எவ்வளோ பார்த்தோம்ப்பா, 5.66%. எவ்வளோ? 5.66% நம்ம வந்துட்டு வேளாண் வளர்ச்சியில் இது பண்ணியிருக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் ரொம்ப வேண்டாம். பால்வளம் மற்றும் மீனவர் நலன். பால் உற்பத்தி இப்போ எவ்வளோ இருக்குன்னா 10,808 மெட்ரிக் டன். முட்டை உற்பத்தி 2233.25 கோடி. மீன் இறங்கு தளங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா 72 தளங்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தரங்கம்பாடி ஃபிஷ் ஹார்பரு, ராமேஸ்வரம் ஃபிஷ் லேண்டிங் சென்டர், டூனா ஃபிஷ்ஷிங் ஹார்பர் அட் திருவொட்டியூர் குப்பம், குடிநீர் பாசன ஏரிகள் சீரமைப்பு பணி. ஸோ இதெல்லாம் நமக்கு தடுப்பணைகள் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். பட் எந்தெந்த இடம் காணிக்கிளிய நல்லூர் கிராமமில் இருக்குது, இதெல்லாமே மீனம்பேடு, தங்கல் பாண்டு,
இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கங்கை அம்மன் கோவில் குளம், மாம்பாடி புங்கந்துறை கிராமம், ஸோ அது மாதிரி இருக்கு இல்லையா. வனம் மற்றும் காலநிலை மாற்றம், ராம்சர் சைட்ஸ் அப்படின்றது பார்ப்போம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ராம்சர் சைட்ஸு. ராம்சர் சைட்ஸாக இருக்கட்டும், ஜிஐ டேக்ஸாக இருக்கட்டும், பார்ப்போம் என்னன்றது. ஆண்டு வாரியாக தமிழ்நாட்டுடைய ராம்சர் சைட் எண்ணிக்கை 2021 1 தான் இருந்திருக்குது. 2022 16 ராம்சர் சைட்டு, 2024 18, இப்போது வந்துட்டு 20 ராம்சர் சைட் இருக்குது. இப்போது டாப் 4 ஸ்டேட்ஸ் எது அப்படின்னா, முதல் ஸ்டேட் வந்துட்டு தமிழ்நாடு. சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு ராம்சர் சைட்டில் இருக்கக்கூடியதில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸ். டிஎன் வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் வந்துட்டு யூபி உத்தரப்பிரதேஷ் வந்துட்டு செகண்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் வந்துட்டு பஞ்சாப். ஃபோர்த் பிளேஸில் ஒடிஷா. ஸோ லெட் ஸ்டார்ட். இப்போ வந்துட்டு சரணாலயங்கள் பற்றி பார்க்கலாம். புதுசாக என்னென்ன சாங்சுரிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கடவுர் ஸ்லெண்டர் லாரிஸ் சாங்சுரி. ஸ்லெண்டர் லாரிஸ்க்கு வந்துட்டு தனியாக ஒரு சாங்சுரி கடவுரில் கரூர் திண்டுக்கல் சேர்ந்த இடமா பார்க்கப்படுது. காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்துட்டு கிருஷ்ணகிரி அண்ட் தருமபுரியில் இருக்குது. காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி சவுத். ஸோ லெட் ஸ்டார்ட். தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. காவேரி வந்துட்டு சவுத் வைல்ட் லைஃப் சாங்சுரி, காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சாங்சுரி கிருஷ்ணகிரி தர்மபுரியில் இருக்குது. கரூர் திண்டுக்கல்லில் வந்துட்டு கடவுர் ஸ்லெண்டர் லாரிஸு. பேர்ட் சாங்சுரி வந்துட்டு கழுவேலி வந்துட்டு விழுப்புரம். நஞ்சராயன் பேர்ட் சாங்சுரி திருப்பூர். யானைகள் சரணாலயம் அகஸ்தியமலை எலிஃபென்ட் ரிசர்வ் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஜாயிண்ட்டாக வரும். அகஸ்தியமலை எலிஃபென்ட் ரிசர்வ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடற்பசு பாதுகாப்பு டியூகாங் கன்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா பாக் பே தஞ்சாவூர் கிட்ட. பசுமை தமிழ்நாடு இயக்கம் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. 10.86 கோடி மரக்கன்றுகள் மாநிலம் முழுவதும் நடவு செய்யப்பட்டிருக்கு. 12.10 லட்சம் மனித நாட்கள் பசுமை வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. 1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் வேளாண் காடுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. 88 மரகத பூஞ்சோலைகள் மொத்தம் 31 மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 12 மரகத பூஞ்சோலைகள் பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டின் காலநிலை மாற்றத்திற்கான ஆட்சி மன்ற குழு, லெஜிஸ்லேட்டிவ் கமிட்டி மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான ஆட்சி மன்ற குழு நிறுவப்பட்டுள்ளது. இதில் புகழ்பெற்ற நிபுணர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். தமிழ்நாடு மலையேற்ற திட்டம் 40 அழகிய மலையேற்ற வழித்தடங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது மவுண்டைன் பாத் மாதிரி போட்டு அதில் ஏறுறதுக்கு 5000 மலையேற்ற வீரர்களை கொண்டு இத்திட்டம். ஸோ 40 அழகிய மலையேற்றங்கள், 65 காப்பு காடுகள் அறிவிப்பானை அப்படின்றது வந்துட்டு ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டு வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அலையாத்தி காடுகள்னால் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு 322 ஹெக்டேர் பரப்பில் வந்துட்டு புதிய அலையாத்தி காடுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் 650 ஹெக்டேர் பரப்பளவில் தரம் குன்றிய அலையாத்தி காடுகளை மீட்டெடுக்கப்பட்டிருக்குதுன்றாங்க. மொத்தம் 8.3 லட்சம் அலையாத்தி வகை மற்றும் அதை சார்ந்த தாவர இனங்கள் வந்துட்டு நடவு செய்யப்பட்டுள்ளன. 46 புதிய கிராம மேங்க்ரோவ் குழுக்கள் வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீஸ்னால் மக்களுடன் முதல்வர், அதாவது மக்களுடைய குறை தீர்ப்பு மாதிரி. குறை தீர்ப்புன்றதை விட எல்லா சர்வீஸுமே வந்துட்டு இதுவாக இருக்குதா, அது மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் சர்வீசஸ். 15 அரசு துறைகள் 44 சேவைகள் வழங்கப்படுகிறது. கோரிக்கைகளுக்கு 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படுகிறது. ஓகேங்களா. வந்துட்டு நிறைய ஒரு முகாம் அமைச்சு எல்லா சர்வீஸ் இதெல்லாமே அவங்களுக்கு போய் சேருதா, ஏதாவது குறை இருக்குதான்றது தான் மக்களுடன் முதல்வர். வீட்டு மனை பட்டாக்கள் இது பண்ணுறது. இது பார்த்திங்க அப்படின்னா 14,45,109 வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்குது. ஒரு முறை சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டம் அப்படின்றது சென்னை மற்றும் அதன் சூழ் பகுதிகளில் மற்றும் பிற மாவட்டங்களில் நகர்ப்புற பகுதிகளில் அரசு புறம்போக்கு நிலங்கள் உள்ள ஆக்கிரமிப்புகளை வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 86,217 பட்டாக்கள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க.
சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் சிறப்பு பட்டா வழங்கும் திட்டம். ஸோ இதெல்லாம் பட்டா வழங்குறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. இ-சேவை மையம் எத்தனை இருக்குது? G2C, C2C, சிட்டிசன் டு சிட்டிசன், இது கவர்மெண்ட் டு சிட்டிசன் அப்படின்றது இருக்குது. இப்போது வந்து கரண்ட்டாக 34,000 அந்த மாதிரி C2C தான் அதிகமாக இருக்குது. G2Cன்றது 410 இருக்குது. சிம்பிள் கவர்னன்ஸ் 150 சேவைகளை எளிமைப்படுத்தப்படும் அப்படின்றது சொல்கிறாங்க. 9 சேவைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது இது வரைக்கும். எந்தெந்த சேவைகள்லாம் எளிமைப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு கேட்பாங்க, பார்த்துக்கலாம். சுகாதார சான்றிதழ், ஹெல்த் சர்டிஃபிகேட்டு, பொது ஹெல்த்துன்னு வராது, அது வந்துட்டு சுகாதாரம் அப்படின்றது வந்துட்டு ஹெல்த் கேர் அப்படின்றது வருமா? ஸோ அது வந்து என்னன்றது பார்ப்போம். பொது கட்டட உரிமம், பப்ளிக் பில்டிங் ரைட்ஸ் மாதிரி வரும். பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதிகள், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, முதியோர் இல்லங்கள், ஓல்டேஜ் பீப்புள் ஹோம், மகளிர் இல்லங்களுக்கான உரிமம், மின்தூக்கிகள் உரிமம், தீ பாதுகாப்பு உரிமம், புன்சை நிலங்களை விவசாயம் அல்லாத செயல்பாட்டிற்கு பயன்படுத்த தடையின்மை சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அவ்வளோவா தேவையில்லை. அடுத்து வந்துட்டு தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி அண்ட் பண்பாடு பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு பெரியார் சிந்தனை 5 குறுநூல்கள் 21 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. பெரியாரோடையது. அண்ணல் அம்பேத்கர் படைப்புகளில் வந்துட்டு முதல் 10 தொகுதிகள் எளிய தமிழில் மொழிபெயர்ப்பு. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் என்னென்னா ரிடில்ஸ் இன் ஹிந்துயிசம், அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட். அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட்ன்றது தமிழாக்கப்பட்டிருக்கு, ஓகே. அது அம்பேத்கர் நூலுன்றது ஓகே. ரிடில்ஸ் இன் ஹிந்துயிசம் மறந்துடுவோம் இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் களஞ்சியம் ஒப்பிட்டு அகராதின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. தொகுதி 1 நூலும் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலும் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் வெளியீடு. பாரதியாரின் படைப்புகள் மற்றும் பாரதியாரின் முக்கிய ஆய்வுகள் நூல்களின் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்கள். உமரின் இலியட் மற்றும் ஒடிசி ஆகிய கிரேக்க காப்பியங்கள். ராபர்ட் கால்டுவெல் அவர் எழுதிய கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ். ஓகேங்களா? வள்ளுவர் சிலையோடைய வெள்ளி விழா இது பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் கற்றல் கற்பித்தல் 39 நாடுகளில் 185 தொடர்பு மையங்கள் இது பண்ணியிருக்கிறாங்க. 20 நாடுகளில் வந்துட்டு 75 தொடர்பு மையங்கள் இருக்குது. மின் நூலகம் இருக்குது. சிறப்பு பயிற்சி வஉசி 150 வஉசியின் படைப்புகளுக்காக தனித்த இணைய பக்கமே இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. எந்த ஒரு விடுதலை வீரருடைய படைப்புகளுக்காக ஒரு தனித்த இணைய பக்கமே இருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வஉசி. உவேசான்னு கொடுப்பாங்க ஆப்ஷனில், வஉ சிதம்பரனார். ஓகேங்களா? கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கம். கலைஞரின் இலக்கிய படைப்புகள், இதழியல் பங்களிப்பு, சொற்பொழிவுகள் மின்னுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அருங்காட்சியகம்னு பார்த்தோன்னா கீழடி அருங்காட்சியகம் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர் வந்துட்டு போயிட்டு விசிட் பண்ணியிருப்பார் ஃபேமிலியோட. ஸோ ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 2 ஏக்கர் பரப்பளவில் 31,000 சதுர அடி 18.42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 லட்சம் பார்வையாளர்கள் கடந்த 2 ஆண்டுகளில் வருகை தந்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 4.48 ஏக்கர் பரப்பளவு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இரும்பின் தொன்மை. நிதி மேலாண்மை பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட், ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன கொடுத்துருக்குன்னு படிச்சிருவோம். நிதி பற்றாக்குறை திறம்பட கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. வருவாய் பற்றாக்குறை வந்துட்டு கடந்த 5 ஆண்டுகளில் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, நம்ம ஒரு ஸ்கீமுன்னு சொல்லி ஒன்று பிளான் பண்ணுவோம், ஓவரால் பட்ஜெட்டுன்னு இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு சில இது ஆன் த ஹோல் ஒரு என்டையர் இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அதில் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு இதை தான் மொத்தமாக சொல்கிறது. வருவாய் பற்றாக்குறைன்றது வந்துட்டு அது மேபி டேக்ஸாக இருக்கலாம், இல்லை வருவாயில் எதெல்லாம் வந்துட்டு வராமல் போயிருக்கு, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த வருவாய் வராமல் இருக்கலாம்,
இல்லை இப்போ வந்துட்டுருக்கிறதே இன்ஃப்ளேஷனால் பத்தாமல் இருக்கலாம். ஸோ அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. 2022லேருந்து ஸோ அந்த பற்றாக்குறைன்றது ஷுட் ஹாவ் டு லெஸ் ரைட், கம்மியாகணும். ஸோ அந்த கோவிட் டைம்லலாம் 4.91% இருந்திருக்குது ஃபிஸ்கல் டெஃபிசிட், இப்போது 3%க்கு வந்திருக்கு. ரெவென்யூ டெஃபிசிட்ன்றது 3.49 அப்போ இருந்திருக்கு, இப்போ 1.17. இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபிஸ்கல் டெஃபிசிட் 3%, ரெவென்யூ டெஃபிசிட் 1.17%. நிதி மேலாண்மை டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ, உள்நாட்டு உற்பத்தியில் கடனின் விகிதம் ஜிடிபி ரேஷியோவுக்கு கம்பேர் பண்ணால், நம்ம உள்நாட்டு ஜிடிபி ரேஷியோவுக்கு கம்பேர் பண்ணால் டெப்ட் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ வந்துட்டு 26.86 இருந்திருக்குது ஸ்டார்டிங் 2000 கோவிட் டைமில் 2020. அதுக்கப்புறம் 27 அப்படின்றது ஏறுது ரேஷியோ, குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 26.7 தான் இருக்குது. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ ஆஃப் தமிழ்நாடு அட் ப்ரெசண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா 26.07. இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், 26.07. ஸோ வந்துட்டு ரெவென்யூ டெஃபிசிட் கேட்டாங்கன்னா 1.17, ஃபிஸ்கல் டெஃபிசிட் கேட்டாங்கன்னா 3%. ஓகேங்களா. ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு புதிய நகரம், குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி கொண்டு வரது, புதிய விமான நிலையம் எங்கே கொண்டு வரலான் இருக்காங்கன்னா ராமேஸ்வரம், ஒசூரில், கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, கலைஞர் யூனிவர்சிட்டி, மெட்ரோ ரயில் மதுரை கோயம்புத்தூரில் கொண்டு வரது, ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் கொண்டு வரது, கோயம்புத்தூரில் ஜுவல் நகை தொழில் பூங்கா கொண்டு வரது, ஒசூரில் அறிவுசார் பெருவழித்தடம் கொண்டு வரது. ஓகேவா. உரகடத்தில் வந்துட்டு செய்யார் தொழில் வழித்தடம் கொண்டு வருது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இருக்குது. இதில் பாருங்கள், லாஸ்ட்டில் தமிழ்நாடு 2030க்குள் $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடையும் இலக்கை நோக்கி சீரான பாதையில் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அன் கிளியர் எவிடென்ட் தட் தமிழ்நாடு ஹெட்டிங் டுவர்ட்ஸ் பெட்டருன்றதை விட வெரி பெஸ்ட் இது. ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸில் எதெல்லாம் இன்னொரு வாட்டி நீங்கள் படிக்கிறீங்கன்னும் போது அதில் இருக்கக்கூடிய முக்கியமானதை பாருங்கள். நிறைய நம்ம வேண்டாததெல்லாம் கூட பார்த்துருப்போம். அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப தேவை கிடையாது. பட் ஓரளவுக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்கன்னா நம்மளால் வந்துட்டு அடிக்க முடியணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். தட் இஸ் நத்திங் வேஸ்ட்டுன்றது தான் நான் சொல்ல வரேன். அடுத்து ரிவிஷன் பண்ணும்போது இந்த ஜிடிபி ரேஷியோ, ஃபிஸ்கல் டெஃபிசிட் ரேஷியோ, எம்ப்ளாய்மெண்ட் இது பர்சன்ட், அக்ரிகல்ச்சர் பர்சன்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது மாதிரி மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாம் நல்லா ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டோன்னும் போது நமக்கு வந்து வசதியாக இருக்கும் இல்லையா. ஸோ வந்து இந்த ஒரு பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். நன்றி. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கும் நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் வந்துட்டு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டினியூவாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலில் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் வந்துட்டு இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வேணும், நல்லாயிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபோடைய லிங்க் உங்களுக்கு வேணும், ஒரு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்துட்டு லிங்க்காக வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் subscribe to my channel. Until then, it is all in one UPSC Tamil. Thank you.